வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடையில் பாமாயில் பயன்படுத்துபவர்களா நீங்கள்? கட்டாயம் காணொளிய முழுமைக்கும் பாருங்க. பாமாயில் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த விஷயம் தெரிந்தால் இவர்கள் பாமாயில் கட்டாயம் வாங்க மாட்டீர்கள். அதாவது இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியாய விலை கடைகள் மற்றும் வணிக கடைகளில் கிடைக்கக்கூடிய பாமாயிலை பெரும்பாலானோர் உபயோகித்து வருகிறார்கள். இந்த ஒரு பாமாயில் குறிப்பிட்ட அளவு உபயோகிக்கும் போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உடல் உபாதைகள் ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பாமாயில் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரித்து இதய நோய்கள் உருவாக்கிவிடும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் இதய நோய்கள் இருந்தால் பாமாயில் பயன்படுத்துவதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் உடல் பருமனால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களா நீங்கள் பாமாயில் உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது பாமாயில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள் உடல் எடை கூடிவிடும் அபாயம் கொண்டிருக்கிறது மக்களே. அது மட்டுமின்றி பாமாயில் உணவுகள் வளர்சிதை நோய்களையும் உண்டு பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பயன்படுத்திய பாமாயில் சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது இரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். அதே போல பாமாயிலில் தயாரிக்கப்பட்ட நிறைய விதமான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அது உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதனால் உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதிக்கப்படக்கூடும். பாமாயில் உணவு தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் உடலில் பித்தம் அதிகரித்துவிடும். சிலருக்கு வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பாமாயிலை தவிர்க்க முடியாது என்றாலும் அதை முறையாக சுத்தப்படுத்தி பயன்படுத்தலாம். அதற்கு நிறைய விதமான டிப்ஸ் இருக்குது. ஒரு கடாயில் பாமாயில் ஊற்றி சூடாக்கவும், பிறகு அதில் 6 பல் பூண்டை தட்டி சேர்க்கவும். இந்த ஒரு எண்ணெயை கொதித்து வந்தவர் பின்னர் ஆற வைத்து வடிகட்டி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் புளி நெல்லிக்காய் அளவு மற்றும் கல்லுப்பு சிறிதளவு எடுத்துக்கொள்ளவும். இந்த ஒரு புளியில் கல்லுப்பை வைத்து உருண்டை பிடித்து கொள்ள வேண்டும். பிறகு பாமாயில் கடாயில் ஊற்றிய புளியை அதை போட்டு கொதிக்க வைக்க வேண்டும். இந்த ஒரு எண்ணெய் ஆறிவிட்டு வடிகட்டிய பிறகு சமையலுக்கு பயன்படுத்தலாம். முன்ன விட இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பாமாயிலில் ஒரு துண்டு இஞ்சியை போட்டு கொதிக்க வைத்தால் பித்தம் முறிந்துவிடும். இதை பயன்படுத்துவதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாது. ஆனால் இருதயம் நோயாளிகள் மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருப்பவர்கள் பாமாயில் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்த்தா நல்லது. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, உடலில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்குன்னா, குறிப்பாக இருதய பிரச்சனை, கொலஸ்ட்ரால்லாம் இருந்துச்சுன்னா முற்றிலும் பாமாயில் தவிர்ப்பது நல்லது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் ரேஷன் கடையில் பாமாயில் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இந்த ஒரு காணொளியை பகிர்ந்து கொள்வது நல்லது மக்களே. இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பின்தொடருங்க.